அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் மிக மிக கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் தகுதி படைத்த மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது போன்று இன்று 1,14,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சில பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாமலும் இருக்கிறது. 2023 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கிய இந்த திட்டம் இன்றுடன் ஏப்ரல் 15 8 மாதங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது பெண்களின் அன்றாட வாழ்வில் பெரிய மாற்றத்தை சத்தமில்லாமல் ஏற்படுத்தி வருகிறது. அரசு இருக்கும் நிதி சிக்கலில் மாதம் 1000 ரூபாய் எதற்கு என்று சிலர் கேள்வி எழுப்பினர். ஆனால் இந்த திட்டம் தொடர்பான கள ஆய்வில் அன்றாட செலவுகளுக்கு பெண்கள் யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை என்ற ஒரு நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில்தான் லோக்சபா தேர்தல் நடந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு அளிக்க எந்த தடையும் இல்லை எனவும் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை தொடரலாம் என தேர்தல் விதிகள் உள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தில் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை எனவும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போதும் போல 15ஆம் தேதி இந்த மாதம் வழங்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரியான சத்ரபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார். தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் மகளிர் உரிமை தொகையானது இன்று காலை அனைவருடைய கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்படவும் உள்ளது. லோக்சபா தேர்தலானது அடுத்த மாதம் உள்ளதால் அதன் பின்பாக கூடுதலான பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்படவும் உள்ளன. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 12 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்திருந்தனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர். இப்போது 1,14,00,000 பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு பின்பு மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்படவும் உள்ளது. தேர்தலுக்கு பின்பு புதிதாக விண்ணப்பங்களும் ஏற்கப்பட உள்ளன.